தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். 1 தெசலோனிக்கர் 4:14. இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தார் என நாம் நம்புகிறோம். அப்படியானால் இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு இறந்து உயிர்த்தெழுந்திருக்கிறார், அவர் மீண்டும் வருவார் என்று உறுதிப்பட நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரை போன்று இருக்கிறார்கள். அவர் இறங்கி வருகின்ற பொழுது அவரோடு இறந்த நிலையிலிருந்து உயிர் பெற்று எழுந்து மறுபடியும் வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரோடு இணைந்த வாழ்வு, ஆண்டவரே கடவுள் என்று நம்பி ஏற்று வாழுகின்ற வாழ்வு எவ்வளவு ஆசீர்வாதமான ஒன்று அன்பார்ந்தவர்களே. இந்த உலக வாழ்வையும் கடந்து மறு வாழ்விற்கு, நிலை வாழ்விற்கு, இரண்டாம் வருகைக்கு நம்மை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்படியென்றால் நாம் நம்பிக்கை வைக்கின்ற ஆண்டவர் எவ்வளவு உயர்ந்தவர் அன்பார்ந்தவர்களே. அது சாதாரணமான ஆண்டவர் அல்ல, அவர் சாதாரணமான ஆண்டவர் அல்ல, உயர்ந்தவர், உன்னதமானவர், பரிசுத்தமானவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் இன்று நம்மை அவரோடு இணைந்த நிலையில் வாழ அழைக்கிறார். அப்படி அவரோடு இணைந்த நிலையில் தொடர்ந்து நம்முடைய வாழ்வு நிலை பெறுகின்ற பொழுது இரண்டாம் வருகையில் நாம் இறந்த பின்பு மறுபடியும் உயிர்த்தெழுந்து அவரோடு வாழக்கூடியவர்களாய் இருப்போம். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை, என் வாழ்வை, என்னுடைய வாழ்வு சூழலை, வாழ்வு நிலையை உம்மிடத்திலே அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, என்னை தேற்றுகின்ற தெய்வம் நீர். இந்த உலகில் எனக்கு உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை, தெய்வம் இல்லை, ஆண்டவர் இல்லை. நீர்தான் உண்மையான என்னுடைய அன்பு ஆண்டவர், தெய்வம் என்று நம்புகிறேன். ஆண்டவரே, உம்மீது நான் என்னுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துகின்ற பொழுது தொடர்ந்து உம்மோடு இணைந்திருக்கிறேன். உம்மோடு இணைந்த நிலையில் இருக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்விற்கு மீட்பு இருக்கிறது. இரண்டாம் வருகையில் எனக்கு விடிவு இருக்கிறது, பங்கு இருக்கிறது. நான் ஆசீர்வாதமான நிலையை அடைவேன் என்று உறுதிப்பட நம்புகிறேன். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.